அதுவும் இந்த மாதிரி கம்பெனி விஷயத்துல தனிப்பட்ட விரோதத்தையும் கோபத்தையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஓ, அப்ப அவன் இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அவனை வேலையை விட்டு தூக்க மாட்டேன் அப்படித்தானே சொல்ல வரீங்க? எப்படிங்க இது தனிப்பட்ட விஷயமாகும்? நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. அத கெடுக்க நினைக்கிறவன நீங்க வேலையிலே அப்படியே வச்சிருப்பேன்னு சொல்றீங்க. எனக்கு இது சரியா படலைங்க. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உடனே ஒருத்தனை வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது. அப்படி தூக்குனா காரணம் கேட்டு அவன் கோர்ட் வாசல்ல போய் நிப்பான். அதுக்கு புனிதா தான் அலையணும். உனக்கு அதுதான் வேணுமா? அதுக்காக இப்போ இவன் வந்து பிரச்சனை பண்ணான், இப்ப இன்னொருத்த வந்து வேற ஒரு காரணத்துக்காக பிரச்சனை பண்ணுவான். நம்மள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க சொல்றீங்களாங்க? எப்படிங்க? இத பாரு மரதம், கபில நம்ம பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல, தப்பாவும் நடந்துக்கல. அவங்க அப்பா முறையா வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. அதே மாதிரி நமக்கு பொண்ணு தர விருப்பம் இல்லைன்னா அதே மரியாதையோட நம்ம மறுத்திருக்கலாம். இந்த நாச்சு முத்து அவசரப்பட்டு பெரியசாமி மேல கைய வச்சுட்டான். இத பாரு, நல்லா யோசிச்சு பாரு. கபில இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, என்ன இருக்கும்? பெரியசாமி மலை உளைச்சல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு நாம தான் காரணம்னு ஒரு கேஸ போட்டதான்னு வச்சுக்க, நாச்சிமுத்து நிலைமை என்ன ஆயிருக்கும்? நம்ம குடும்ப மானம் தான் என்ன ஆகிறது? இத பாரு, அப்படிலாம் செய்யலையே மரதம். அந்த பையனுடைய கோபம் நியாயமானது, வந்து நியாயம் கேட்டிருக்கான். இத பாரு, இதோட விடுறதுதான் ரொம்ப நல்லதா இருக்கும். மரதம், வேலையை விட்டு கபிலனை தூக்குன்னு